சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் வழக்கு முக்கியமான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. நகை காணாம போனதா திருட்டு புகார் கொடுத்த நிகிதா புகார் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அஜித்குமாரின் மரணம் என்பது காவல் மரணம் தான் அப்படின்னு சிபிஐ விசாரணையில உறுதியாயிருக்கு. அஜித்குமார் இறந்த உடனே நாடகமாடின திமுக நிர்வாகிகள், திருமண மண்டபத்துல பஞ்சாயத்து பேசின திமுக பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லாம காவல்துறைக்கு அமைச்சரா இருக்கும் மு க ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார 2025 ஜூன் 27 நகை காணாம போன புகார்ல விசாரிச்சாங்க. தனிப்படை காவலர்கள் தனிப்பட்ட முறையில விசாரிக்கும் போது கடுமையா தாக்குனதால அஜித்குமார் ஜூன் 28 உயிரிழந்துட்டாரு. இந்த வழக்குல அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டங்கள் நடத்தினதாலும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டசபையில கண்டன குரல் எழுப்பினதாலையும் குற்றம் சுமத்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா டிஎஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் மேல நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு சிபிஐ தரப்புல அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையின்படி அஜித்குமாரின் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாயிருக்கு. டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள்னு 10 பேருக்குமே இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சிபிஐ தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த நகை திருட்டு வழக்கு என்ன ஆனதுன்னு கேட்டதும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் அது உண்மை இல்ல, அதனால புகாரை முடிச்சு வச்சுட்டாங்க, அது தொடர்பான அறிக்கை தயாராகி வருது, விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. நகை திருட்டு புகாரே உண்மை இல்ல, அப்போ எதுக்காக போலீஸ் விசாரணை செஞ்சாங்க? டிஎஸ்பி சொல்லித்தான் கொடூரமா தாக்கப்பட்டாங்க அப்படின்னா டிஎஸ்பிக்கு சென்னையில இருந்து உத்தரவு போட்டது யாருன்னு மிகப்பெரிய சந்தேகம் உருவாயிருக்கு. ஒரு இளைஞரை அடிச்சு உயிரிழக்கும் வரைக்கும் தாக்குதல் நடத்த முன்விரோதம் எதுவும் இருந்ததா அப்படின்னு நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு இல்லன்னு பதில் கிடைச்சிருக்கு. சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் போன்ல அஜித் அம்மாட்ட பேசி உங்க மகன் இறந்துட்டார்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு நடந்திருக்கு கோயில்ல, எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. 11 மணில இருந்து 2 மணிக்கு தான் ஸ்டேஷன்ல கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. வேர்த்தையெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. எதுக்கு அடிச்சாங்க? யாருக்காக? எதுக்காக அடிச்சாங்க? என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்ச அதை பார்த்து அடிச்சாங்க? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியாது. 4:30 மணிக்கு தான் சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாம கூட்டி விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரிய இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு, நாங்கள் அதனால அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு? ஒரு ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்துக்கு எஸ்பி தான் பேசுவாரா? எஸ்பி அந்த இடத்துக்கு ஏன் போனாரு? டிஎஸ்பியின் சிறப்பு படை தலைமை காவலர் கண்ணன் ஏன் திருப்புவனம் ஸ்டேஷன்ல அஜித்தை விசாரிக்க படையோட போனாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செய்யாமலேயே அஜித்குமாரை அடிச்சு விசாரிக்க அதிகாரம் கொடுத்தது யார்? டிஎஸ்பி அடிக்கடி யார் கூடலாம் போன்ல பேசினாரு? பிரச்சனையை மூடி மறைக்க 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசின திமுக நிர்வாகிகள், போலீஸ் உயரதிகாரிகள் மேல நடவடிக்கை இல்லையே ஏன்? திருப்பூணம் பேரூராட்சி தலைவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் கார்ல உயிரிழந்த அஜித்குமார் தம்பி நவீன்குமார், அவர்களுடைய அம்மா மாதவி அவங்கள திமுக கொடி கட்டின கார்ல விசாரணைக்கு அழைச்சிட்டு போனது ஏன்? போலீஸ் மேல புகார் கொடுக்க கூடாதுன்னு அஜித் குடும்பத்தாரை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பேசிய திமுக நிர்வாகிகள் யார் யார்? டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் நேரடியா தனிப்படை போலீசிடம் பேசி இருக்கும் போது அவர்கள் மேல நடவடிக்கை இல்லையே ஏன்? குற்றம் செஞ்சவங்களை விட குற்றத்தை மறைப்பது பெரும் குற்றம். அப்படின்னா இந்த காவல் மரணத்தை மறைக்க உதவி செஞ்ச அரசியல்வாதிகள், அதிகாரிகளை திமுக அரசு காப்பாற்றுவது எதற்காக? திமுக நிர்வாகிகளும் திமுக சொல்படி நடக்கும் போலீஸும் வேற எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மனித உரிமை மீறல்களை நடத்தி இருக்காங்க? முழு விசாரணை வெளியில வருமா? எல்லாத்தையும் விட மேலிடத்து சொல்படிதான் கைதான காவலர்கள் நடந்துகிட்டதா காவலர்களோட குடும்பத்தினர் கண்ணீரோட புலம்புறாங்களே, அந்த மேலிடம் யாரு? நைட் 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு புகார் கொடுத்துருக்காங்க சார். 4 பக்கத்துக்கு விரிவான புகார், யார் யாரெல்லாம் அடிச்சாங்க, எப்படி அடிச்சாங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் எங்க சார்? அந்த புகார் இன்னும் கைப்பற்றப்படலை. அந்த புகாரை வழக்கில் சேர்க்கப்படலை. நாங்கள் தான் உயர்நீதிமன்றத்தில் டைப் செட்டில் வச்சு அதை வந்து மாண்புமிகு 4th ADJ முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆவணத்தை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த புகார் ஏன் வந்து இன்னும் இல்லை? அப்போ இன்னைக்கு நாங்கள் இன்னும் வருத்தப்படுறோம். அந்த காவலர்களுக்காக வருத்தப்படுற குடும்பம் இது. அந்த காவலர்கள் இன்னைக்கு அடிச்சுட்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட குடும்பம்
இன்றைக்கி எல்லாருக்கும் வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் வருத்தப்படுறாங்க. எதுக்கு இந்த நிலைமை? காவலர்களுக்கும் ஏன் இந்த நிலைமை? அவங்க சட்டப்படி விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது. இந்த 10 காவலர்களோட சேர்ந்து விசாரித்த உயர் அதிகாரிகள் யார், நிக்கிதாவோட தொடர்பில் இருந்த நபர்கள் யார், பொய் புகார்கள் அளித்தவங்க மேலே உறுதியான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் விசாரித்த சிபிஐ, மாண்புமிகு நீதிபதி அவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சோம். நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா திமுக மேலிடத்தின் நண்பரின் நண்பர்னு சொல்றாங்களே, யார் அந்த நண்பர்? அந்த நண்பரை இந்த வழக்குல ஏன் விசாரிக்கல? இப்படி பல கேள்விகளுக்கு சிபிஐ தாக்கல் செய்யும் விசாரணை அறிக்கையில பதில் இருக்கும்னு சொல்றாங்க. நிகிதா கைது செய்யப்பட்டா திமுக மேலிடத்தின் நண்பரும் கைது செய்யப்படலாம். ஆட்சி மாற்றத்துல திமுக மேலிடம் சிறை செல்லவும் வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.